செய்கிறதுக்கு தக்காளி இந்த மாதிரி கிராஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 7-8 மிளகா போட்டு வேக வச்சுருங்க. பூண்டு என்ன பண்ணுங்கள், தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கணும். அது கேரட் சீவுங்களா, தேங்காய் சீவுறது கேரட் சீவுறது அதில் திருவிடுங்க. பொடி பொடியாக நறுக்க வரலாம், ஈஸியாக இருக்கும். தக்காளி எடுத்து வச்சு அந்த மேலே இருக்க தோலை இப்படி பீல் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா தக்காளி தோலோடு போட்டால் தக்காளி தோலாக நிற்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பண்ணுங்கள், இந்த வேக வச்ச வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இது 3 மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். கொஞ்சமாக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இன்னொரு 1/2 ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பூண்டு அதில் சேர்த்துருக்கோம். பூண்டு லைட்டாக வதங்கினதும் இந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருவோம். லைட்டாக ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்து இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துருவோம். அந்த கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அது இதில் ஊற்றி அலசி ஊற்றுவோம். அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே வச்சிங்கன்னா பாயில் ஆகும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இப்போ இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்கான்னு பாருங்கள். புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விடுங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லெமன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுருங்க. வேணும்னா வினிகர் கூட ஆட் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பண்ணுங்கள், ஹெர்ப்ஸ் இருக்குல்ல, ஆல் எல்லாமே கலந்த சீசனிங் அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும். கொதிச்சுலேயே வந்து லைட்டாக சுண்டி வரும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பீட்சா சாஸ் ரெடி. வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம்.